பொங்கலை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்ல சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், பயணிகள் அனைவருக்கும் பேருந்துகள் கிடைக்கின்றனவா? வசந்த், தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த நேரத்திற்படி கிட்டத்தட்ட 7506 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. முன்பதிவு செய்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றன. தற்காலிகமாக சிறப்பு பேருந்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இந்த பேருந்துகளை பயணம் மேற்கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த நேரத்தில் இதிலிருந்து காலை பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக அதிகமான கூட்டம் மக்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்போது இந்த இரவு மட்டும் இயக்குவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. 5 இடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்து துறை சரியாக திட்டமிட்டு இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தாம்பரம், பூந்தமல்லி, மெஸ், அது மட்டும் இல்லாமல் சைதாப்பேட்டை, அண்ணா நகர் மேற்கு பகுதியிலிருந்து தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்சமயம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. நம்மிடம் ஒரு பயணி இருக்கிறார், அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். சார் வணக்கம் சார், நீங்கள் எந்த ஊர் போகணும்? நீங்கள் முன்பதிவு செஞ்சிட்டீங்களா? என்ன பிரச்சனைக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார். முன்பதிவு செய்யலை. இப்போ தற்போது நம்ம பொங்கல் கொண்டாடுறதுக்காக புதுக்கோட்டை மாவட்டம் கீரமணம் போகிறதுக்காக சென்றுருக்கோம். அதனால் இப்போ தற்போது இப்போதைக்கு நாங்கள் எதுவும் முன்பதிவு செய்யலை. இப்போ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவும் சிறப்பு பேருந்து கிடைக்கும் அப்படிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பயணிகள் பார்த்தோம்னா அதிகமான முன்பதிவு செய்யாமல் தான் இங்கே வர்றாங்க. ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள முன்பதிவு செஞ்சு போகிறாங்க. முன்பதிவு செய்யாதவர்களின் நிலை குறித்து தற்போது நம்முடைய செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், முன்பதிவு செய்யாதவர்கள் எவ்வாறு பேருந்தை அடைகிறார்கள்? அவர்களுக்காக என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளன தற்போது? முன்பதிவு செய்தவர்களுக்கு சரியாக திட்டமிடப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அப்படி செய்யாமல் வரக்கூடிய நபர்களுக்கும் தொடர்ந்து பேருந்துகள் இயக்குவதற்காக போக்குவரத்துறை சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்ம பொதுமக்களோட கேட்கலாம். வணக்கம்மா, நீங்கள் முன்பதிவு செஞ்சு போறீங்களா, முன்பதிவு செய்யாமல் போறீங்களா, எப்படி பார்க்குறீங்க, அதை சொல்லுங்கள். நாங்கள் ரிசர்வேஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். 2 வீக்ஸ் பிஃபோரே நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ பஸ் மிஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே டியூலெக்ஸில் பஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாரும் பஸ் ஏறி போயிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எந்த ஊர் போகணும், எத்தனை பேர் போகிறீங்க, அதை பற்றி? நானும் என் ஃப்ரெண்டும் நாங்கள் அருப்புக்கோட்டைக்கு போகிறோம். ஆமாம், நீங்கள் எங்கே போகணும்? நாங்கள் மதுரைக்கு போகணும். 9ஆம் தேதி ரிசர்வேஷன் பண்ணலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் பண்ண முடியல, பஸ் ஸ்ட்ரைக்குன்றதுனால. இப்போ அன்ரிசர்வ்ல தான் போகலான்னு இருக்கிறோம். சரி, அதனால கொஞ்சம் முன்னாடியே வந்தோம். எதனா பஸ்ஸு கிடச்சி அதில் போயிடலாமா, பொங்கலுக்கு நம்ம சொந்த ஊருக்கு போய் பொங்கல் கொண்டாடலாமான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். நானே எங்கள் கணவரும் நாங்கள் போகிறோம். தொடர்ந்து திட்டமிடப்பட்டு சரியாக முன்பதிவு செய்து போகக்கூடிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் தற்சமயமாக யதார்த்தமாக போகக்கூடியவர்கள் நபர்களுக்கு தொடர்ந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இன்று இரவு மட்டும் 4000 பேருந்துகள் இயக்குவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேருந்துகளை இயக்குவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வரக்கூடியவர்களுக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கு. அதை கட்டுப்படுத்துவதற்கும் தொடர்ந்து காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு தண்டவாளத்திலும் எங்கே பஸ் ஏறுவதும் தெரியாமல் மக்கள் தவிக்கக்கூடிய சூழல் இருக்கு. அங்கங்கே ஒளிபரப்பு மூலமாக அவர்களுக்கு தகவல் கொடுத்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் செஞ்சு வர்றாங்க. தகவல்கள் தந்தமைக்கு நன்றி ஆனந்தன்.